நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்கு தான் பார்க்கணுங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பேர் மஞ்சித். மஞ்சித். பிறந்த நேரம் 12:39 PM. 12:39 PM. பிறந்த தேதி சார்? 8/9/1999ங்க. 8/9/1999 சார்? ஆமாங்க மேம். பிறந்த இடம்? காங்கேயம். காங்கேயம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். ஜென்ம லக்கணம் விருச்சிகம். விருச்சிக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேரேஜ் ரிலேட்டடா கேட்கணுங்க. மேரேஜ் ரிலேட்டடா கேட்கணுமா? ஆமா. மக நட்சத்திரம் சிம்ம ராசி விருச்சிக லக்னமா? குருஜி வணக்கம். குருஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சுக்கிர தசை இப்போ தான் முடிய போகுது. சுக்கிர தசை வரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ராகுவும் சுக்கிரனும் கொஞ்சம் நெருங்கி இருந்துட்டாலே தாம்பத்திய சுகத்தில் ஏதாவது தடையை ராகு கொடுப்பாரு. 8 டிகிரிக்குள்ளே ராகுவோடு சேர்ந்து சுக்கிரன் நெருங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிர தசையில் கல்யாணம் கிடையாது. ஓகேங்க. இப்போ வந்து அடுத்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? சிம்மராசிக்கு மக நட்சத்திர பாதிப்புகள் வர்ற ஏப்ரலுக்கு பிறகு முடியும். ஆனாலும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஓரளவுக்கு அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வையில் தான் இருக்கிறாங்க. எப்போ நடக்கும்? சந்திர தசை நடக்க, சந்திர பக்தி நடக்காது. செவ்வாய் பக்தி ராகு 2027 ராகுல தான் நடக்கும். சுக்கிரனோடு சேர்ந்த ராகு பக்தி தான் உங்களுக்கு. சூரிய தசை ராகு பக்தியில தான் உங்களுக்கு கல்யாணம். 2027 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்கள் பிறந்த நேரம் மட்டும் கொஞ்சம் துல்லியமாக இருந்தால் நான் சொல்கிற மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இருங்க. சுக்கிர சூரிய தசை ராகு புக்தியில் தான் நடக்கும் உங்களுக்கு. ஆமாம். 2027 சரிங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே சனி அந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். நன்றிங்க குருஜி. நன்றி. இதுதான் கணக்கு. 2027 ஜூன் ஜூலை. சரிங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? தொழில் ரிலேட்டடா கேட்கணும் குருஜி. தொழிலெலாம் ஒன்றும் நல்லா இருக்காதுங்க. இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி முடக்கமாகத்தான் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கோட்சார வேதை அமைப்பில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுன்னா கூட முயற்சிகள்லாம் பலன் அளிக்காது, நல்லதுகள்லாம் நடக்காது. தொழில் அப்படியே மெத்துன்னு தான் போகும். சூரிய தசை சந்திர தசை கடவுள் கொடுத்த கொடை. செவ்வாய் உள்பட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பயங்கர கோவக்காரீங்க. என்கிட்ட ஏதோ சாப்பிட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. பயங்கர கோவக்காரன். கை வாங்குவீங்க நீங்கள். ஐயோ போயா, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பேசுகிறாள் நீங்கள். ஓகேங்க குருஜி. இந்த சிரிக்கிறதுக்காக சொல்லலை, உங்கள் கேரக்டருக்காக சொன்னேன். ஆமாங்க ஆமாங்க கரெக்டுங்க. சரி, இந்த இடத்துல வந்து சிம்மராசிக்கான அஷ்டமச்சனி விலகிறது 2027ன்னா கூட உங்களுக்கு வர்ற ஏப்ரல்லேருந்து மக நட்சத்திர பாதிப்புகள் கொஞ்சம் விலகிடும். கல்யாணம் ராகுவோட சுக்கிரனை பீடித்த சுக்கிரனால் இது பண்ணப்பட்ட அந்த அமைப்புள்ள ராகு தான் அதை கொடுப்பாரு. ஆக சூரிய தசை ராகு புக்தியில் உங்களுக்கு இது புள்ள பொம்பளை புள்ள 1.5 வருஷத்தில் பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?